யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஊத்தி அதுக்கு ஒரு திரிய போட்டு தீயை ஏத்தி வச்சிருப்பாங்க. என் வீட்டுல எல்லாம் 148 பாட்டில் இருக்கும். 148 ஆமா. அந்த பாட்டில குடிச்சிட்டு 148 1848 1848 அந்த பாட்டில குடிச்சிட்டு அந்த உடனே அந்த பாட்டில விட்டு மண்ணெண்ணெய் ஊத்துவேன். ஒரு திரிய போட்டு மினுக்கு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல மண்ணெண்ணெய் ஊத்தாம அந்த பாட்டில அப்படியே திரிய போட்டு வச்சிட வேண்டியதானே? என்னது பாட்டில சரக்கோட திரிய போட்டு வச்சிட வேண்டியதானே? சரக்கு தான் எரியுமே. சரக்குலாயே வம்பா போயிரும். இல்ல மண்ணெண்ணெய் ஊத்துனா தான் எரியுதியா? அப்படியா? அதனாலதான் சரி. இது போய் கடையில போய் கேட்டா 10 20 50 சொல்லுவாங்க. ஆமா. நம்ம சொந்தத்திலே தயாரிச்சுட்டேன்னு வைங்க. நம்மகிட்ட இருக்கதே இருக்கு பாட்டில். நம்ம பாட்டிலே ஓசையில அது 1.5 ரூபாய்க்கு கேட்பான். அது வேண்டாம். அதனால சரி பாட்டில் திரிய போட்டு எங்க வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல எரிச்சோம். அப்படி இல்லைன்னு சொன்னா சின்னதா ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. சின்ன விளக்கு. சின்ன விளக்கு சிமிலி விளக்கு. ஆமா, அத வச்சு ஏத்தி அந்த காலம் ஒரு கோட்டை நெல்லை வச்சு தட்டிடுவாங்களாம். அதேதான். ஆனா இப்போ கரண்ட் இல்லாம நம்மளால வீட்டுல ஒரு வேலை கூட ஓடாது. ஏன் ஓடாது? இந்த தாய்மார்கள் இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாத்தியா? அதுக்காக ராத்திரி நேரமே இந்த மாவு பாக்கெட் வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பிச்சு வைப்பாங்களா? பிச்சு வைக்க முடியாது. முளைப்பெட்டி ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிட்டு அந்த மாவு பாக்கெட்டை காலையில எடுத்து தோசை மாவு சுட்டு கொடுக்காங்க. அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டினாங்க. ஆட்டு உரல இப்ப யாருக்கு மாவாட்ட தெரியும்? ஆட்டு உரல் எங்க யாருக்கு? ஆட்டு உரல் பூரா குப்பரை கிடக்கு. இப்ப மாவாட்டணும்னு யாரையாவது உட்கார்ந்து ஆட்டு உரல மாவாட்ட சொல்லு, கல்ல பிரட்டி வெளியே தூக்கி போட்டுருவா ஒரு சுத்துல. ஏன்னா மாவாட்ட தெரியாது யாருக்கு. அதனாலதான் எங்களுக்காக கிரைண்டர் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆமா, மாவாட்ட. அந்த கிரைண்டர் வந்ததுனால அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா கண்டுபிடிச்ச ஆளை நான் மாத்திரம் பாப்பேன். ஏன் கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருப்பேன். உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம்னா உங்களுக்கு வேலை லேசா இருக்குல்ல. அதானே இப்படி போட்டு கிரைண்டர்ல மாவாட்டுறது லேசின வேலையை பார்த்தியோ? உரல்ல போட்டு அப்படியே வலது கைட்டு குழவிய சுத்தி இடது கைட்டு மாவை இடது கைட்ட மாவத்தெல்லாம் மணக்குமல. இடது கைட்டு மாவை தள்ளி அப்படி தள்ளி அதே இடது கைட்டு மாவை வலிக்கணும். வலிச்சுட்டு விடிய காலம் உப்பை போட்டு இந்த கைட்டே பிணையணும். எப்போ காலைல எப்போ பிணையணும்? காட்டுக்கு போயிட்டு வந்துருவீரா? குளத்துக்கு போயிட்டு வந்து பிணையணுமா? குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிணையணுமா? எனக்கு இந்த கை தான் விளங்கும். சரி, விளங்குற கையை தான் பயன்படுத்த முடியும். சரி, நீ அங்க போயிட்டு வருவீரா இங்க போயிட்டு வருவீரா கேட்டு நீ இடது கைட்ட மாவாட்டோம்னு சொன்னதுனால அவர் பயப்பட்டு கேட்காரு. அதெல்லாம் கிடையாது. எனக்கு விளங்குற கை இந்த கை. சரி, அந்த கை தான் எல்லாமே. அந்த கை தான். ஆமா. சரி, அந்த மானிக்கு கல்ல காய வச்சு தோசைய மாவை ஊத்தி அப்படியே ஊத்தி தோசைய சாதா தோசை சுட்டன்னு வையும். அப்படியே அடை தோசை மாதிரி கமகமன்னு மணக்கும். காரணம் என்னன்னா அந்த கையினுடைய பக்குவம். இடது கை பக்குவம். அந்த தோசையை நீரும் உங்க வீட்டுக்காரையும் தான் சாப்பிடணும். வேற யாரும் திங்க முடியாது. சரி, நீ இடது கைட்ட தான் விளங்க முடியும். சாப்பிடுறது எப்படி சாப்பிடுவ? சாப்பிடுறது இந்த கைட்டினாலும் எப்படினாலும் சாப்பிட்டா சரிதானே. அவர் சாப்பிடுவோம் அந்த கைட்டு தான் சாப்பிடுவாரு. கழுவுதான் அந்த கையை தான் கழுவுவாரு. அந்த கையை தான் கழுவுவேன். சாப்பிட்ட கை கழுவாகணும்ல. அப்போ கிரைண்டர் வந்த நாளையில இருந்து கொஞ்ச நாளைக்கு கிரைண்டர்ல தைமாரெல்லாம் மாவாட்டி பார்த்தாங்க. பிறகு இந்த குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா? குழவி கல்ல தூக்கி கழுவ முடியாது. ஆமா, ஏன்னா லட்சுமி கிரைண்டர் அப்ப உள்ள கிரைண்டர் வந்து பெரிய கல்லா இருக்கும். ஆமா, அத தூக்கி கழுவ முடியலன்னு சொல்லி அந்த கிரைண்டர் தூக்கி தூர போட்டாச்சு. பிறகு இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. நொங்கு வண்டி மாதிரி. ஆமா, 2 பைதா மாதிரி இருக்கும். அத உள்ள தூக்கி போட்டு அத கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா அது கொஞ்ச நாளைக்கு மாவாட்டினது. பிறகு திடீர்னு ரிப்பேரா போயிருது. அது வேண்டாம்னு 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு இப்போ இந்த மாவாட்டத்துக்கு சோம்பரப்பட்டு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் தாத்தாவை மாதிரி மாவாட்டி பாக்கெட்ல ஊத்தி வியாபாரம் பார்க்காங்க. காபி எந்த கைட்டு குடிக்க பத்தியா? நல்லா குடிக்க நம்ம விவரம் தெரியாம அந்த மாவு வாங்கி தோசை சுட்டு சாப்பிடுவோம். இன்னொன்னு என்ன தெரியுமா? தாத்தாவும் மாவு வியாபாரம் பாக்காரு. அந்த ஊர்லயே முதல்ல வித்து போறது அவர் வீட்டுல தான் வித்து போகும். மாவு வித்துதான் அடுத்த வீட்டுல மாவு விற்க முடியும். பாப்பியோ கியூல நிக்க பாத்துட்டு மணக்குன்னு சொல்லி கூட்டம் வந்து கியூல நிக்கும். கோரி ஊத்த முடியாது. ஆமா, சரி, ஆட்டு வந்து உள்ள வச்சுட்டு ஆட்டு வெடிய வச்சு ஆட்டு
அப்ப இவரை மாதிரி மாவாட்டினா என்ன செய்ய முடியும்? நம்மளும் தெரியாம வாங்கி சாப்பிடத்தான் செய்தோம். ஆனா பட்ஜெட் நீ ஒரு நாள் போய் வாங்கிட்டு போலியா வீட்டுல வேண்டாம். மாவை தின்னுட்டு நான் ஆஸ்பத்திரியில 4 நாள் இருந்து எனக்கு தானே தெரியும். அதுதானே பாத்தியா, மாவை தின்னா அந்த மாதிரி தான் ஆஸ்பத்திரி போனோம். சரி, அப்போ இந்த தாய்மார்கள் எல்லாம் மாவு பாக்கெட்ட காலையில எழுந்திருச்சு இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். கலவையா இருக்கும். சாப்பிட்டு பாரு. சாப்பிட வேண்டியது. ஆச்சிக்கு 2 நாளைக்கு நீ கொடுத்தேன்னு வைக்கி, ஆச்சி என்ன மாதிரி நல்லா வீங்கிடுவா. இப்ப கொஞ்சம் நல்ல மீடியமா இருக்கா. நீ அவளை வீங்க வச்சு ஒரு கும்பா ஜம்ப தூக்கிறதுக்கு குனிய முடியாம இருக்கணுங்க, அதனால வேண்டாம். அப்போ இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு அத மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அந்த அம்மா சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கொண்டு கைய வைப்பா. கைய வச்ச உடனே படக்குன்னு கரண்ட் போயிரும். கணக்கா வச்சிருக்கோம். அப்ப அந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோவம். பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க லைனை உருவிட்டாங்க. இப்படியா வைவ? இனிமே அந்த கரண்ட் பில்லுக்கார் வந்தா ரூபா கொடுக்க கூடாது. இனிமே நான் என்னைக்கு இவருக்கு சட்னி வச்சு பிள்ளைகளை அனுப்பி வைக்க அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அவரு உயர்மேன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? அவருடைய டியூட்டியை ஒழுங்கா பாப்பாரு. ஆனா நம்ம வீட்டுல அந்த விவரம் இல்லாம கோவத்துல பேசுவோம். அப்ப ஏன் இதை சொல்லுதோம்னா, கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலன்னா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்னையா செய்ய முடியும்? அதுக்குத்தான் சிவபெருமான் பார்த்தார். உலகத்து மக்கள் எல்லாமே திக்குமுகம் தெரியாமலே திணறி தவிப்பார்கள். பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் இருப்பது தெரியாதல்லவா? நெச்சி கண்ணை திறந்து நாமல் நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி முன்னா உச்சி கண்ண திறப்பாரா, உச்சி கண்ண திறப்பாரா சாமி உலகில் ஒளி கொடுப்பாரா. அவர் உச்சி கண்ண திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாய், உச்சி கண்ண திறந்த போது நீண்ட ஒளியாகுதையும். ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே அக்கினி பொறிகள் பறந்து வீர சொருவத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து, தாயே ஆட வேண்டாம் ஆட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம், உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, தாயே உச்சி நீ மகாளியம்மா, தாயே உச்சி நீ மகாளியம்மா. உச்சி கண்ணிலே நீ காளியம்சங்களாக பிறந்ததனால தாயே உனக்கு உலக சக்தி உச்சி நீ மாகாளி உன் பெயரம்மா என்று வரம் கொடுத்த ஆண்டவன் அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் அக்கினியின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. அப்ப ஆண்டவன் வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகமே உப்பு தண்ணியினால அழிந்து போகும். அதனால இந்த ஆண்டவன் அன்னைக்கு நம்மளையெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லித்தான் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார். அதுக்கு பேருதான் கடற்கரை. ஓ சின்னையாதான் அவன் குடியவே கெடுத்துட்டாரு. என்ன நீ கெடுத்தா கெடுத்துட்டு போறாரு. எங்க சின்னையா தானே உங்க அப்பாவுக்கு கோட்டர் வாங்கி கொடுத்து இருக்க இடத்த பூரா எழுதி வாங்கிட்டாரு. அவர் பேர்ல எழுதி வாங்கிட்டாரு. எங்க கிட்ட இருந்தானே, எங்க சித்தப்பா கிட்ட இருந்தானே. கரெக்ட், ஒத்து போனா சரிதான். பரவாயில்ல, உன் மனசுக்கு விளவு இருக்கு. இருந்தாலும் சின்னியாவை வெளியே விட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்காதுல, அப்படின்னு விட்டு கொடுக்காம பேச, அதனால விட்டு கொடுக்காம பேசிட்டாரு. சரிதான். அந்த சின்னையா இல்ல, இது சிவபெருமானுடைய திருச்சடை கடல் கரை. ஓ கரை. நான் கடற்கரைன்னு வந்தேன்.
பகவானுடைய திருச்சடையவே கடல் கரையாக வளைத்து ஆண்டவனார் வேர்வை துளிகளையே 10 கடலாகவே படைத்தார். 10 கடலுக்கும் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். ஓங்கும் சம்பால் தீவு கப்பால் தீவு ஓங்கும் சம்பால் தீவு கப்பால் ஒரு அழகான பெரிய பளிங்கு வர்ணம் பாறை. பளிங்கு வர்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே ஓங்கி வளர்ந்த புத்துக்கு 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே ஆண் பெண்ணாகம் கருநாகம் சென்னாகம் எல்லா நாகத்துக்குமே ராஜா ராணி நாகராஜனும் நாகக்கன்னிதான். அது மட்டும் இல்ல, இந்த 10வது கடலுக்கு உள்ள இருக்கு பாருங்க, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் புஷ்பதேகம் வைரம் வைடூரியம் நீளம் நீடூரியம் இப்பேற்பட்ட மரகதமா அவளையே இப்ப நினைக்க பரவாயில்ல. அவ உன் குழந்தைய பேரு முத்தா. நான் முத்து பவளமுங்க. சாய்ண்டுக்காரு குழந்தைய பேரு மரகதம்மா. இந்த தாளக்காரு குழந்தைய பேரு முத்தா. தெரியுமா? கதையே வேற மாதிரி பரவாயில்ல. அப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற முத்துகளுக்கெல்லாம் நாகராஜனும் நாக
நாகக்கண்ணையும் காவலாக ஒரு அதிபதியாகவே வந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னையா தலை மட்டும்தான் மனித தலை. சரி. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். எங்கயா அவசரமா போனோம்னா வயத்தால போகுமே. வயத்தால போல 2 மாத்திரை வாங்கி போடு. நீ அந்த வயத்தால இல்ல. அதுவும் கேட்கலன்னு வையே, வேற ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? நல்ல தார் உருண்டை வாங்கி தாரேன். தாரை உருட்டி 2 உருண்டைய முழுங்கிட்டேன்னா நல்லா கேக்கும். வயத்தால போச்சுன்னா அந்த வடிவேலு கொடுத்த மாதிரி 4 உருண்டை கொடுத்தாச்சுன்னா 4 வேண்டாம், 2 போதும். ஷட்டரை இழுத்து அடைச்ச மாதிரி ஷட்டர். எந்த பேரு மூச்சு முட்டி சாவட்டு மொச்ச கொட்டதீங்க நிக்கிய. ஆமா, பிற நீ போன அன்னைக்கு மொச்சக்கட்டை தான் சுண்டல் பயிறு. பிறகு இன்னொரு நாள் கொடுப்பாங்களே மாவு முறுக்கும். சரி. அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உன்னை லேசிலே விட்டுட்டு போவேன். பிறகு ஒரு நாளைக்கு குத்தாலம் கூட்டு போவாங்க. சரி. ஒரு நாளைக்கு பாவநாசம் கூட்டு போவாங்க. சரி. போதாததுக்கு எனக்கு ஒரு புது ட்ரெஸ் வேற எடுத்து கொடுப்பாங்க. உன்னை எடுக்கையா விடுவேன். பிறகு ஒரு நாளைக்கு படப்பு ஒண்ணு போடுவாங்க. நல்லா சாப்பிட எப்படி இருக்கும்? உனக்கு இவ்வளவு தேவனா சொந்தத்துல துண்டச்சி வலிச்சு நீ கோயில் கோயிலா போயிட்டு வர வேண்டியா, நிறைய போய் குளிக்க வேண்டியா, நல்ல உள்ள திங்க வேண்டியானே. எது எங்கெங்க சாப்பிடணுமோ அங்க சாப்பிட்டா தான் ருசி இருக்கும் பாத்துக்கோ. நான் செத்த பிறகுதான் நீ சாப்பிடணுங்க. ஆமா, அதுதான் பாரு. செத்தாலும் சாவேன். சரி. எழுதி வச்சிட்டு சாவேன். எழுதி வச்சிட்டு சாவு போறியா? ஆமா. எப்படி? 50 ரூபா பத்திரத்தை வாங்குவேன். அச்சங்குன்றத்துல என் பேத்தி. ஆமா. நான் இறந்து போனோம்னா காலமான நேரத்துல வருவா. மாதவி வருவா. வந்தான்னு நான் வருவேன்னு நினைக்கும் நீ. நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? எதுக்கு வர போற? சரி. அதனால அப்படியே எழுதி வச்சுட்டு அவன் வந்தானா வீட்டு வாசல் நட ஏத்த கூடாது, உள்ள விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லித்தான் எழுதுவேன். எழுதி அப்படியே எழுதி வச்சுட்டு இவன் வந்தானா ஆட்சியை கைக்குள்ள ஓட்டுக்கிடுவா. ஆமா பிறகு. ஆமா பிற நீ போன என்ன பிறகு நான் ஆட்சிட்ட எப்படி தெரியுமா கைக்குள்ள போடுவேன்? நீ என் மேல இருக்கிறது மாதிரியே ஆட்சிக்கிட்ட நடிப்பேன். அப்படியா? பிறகு ஆட்சி நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி தருவா. இன்னும் உடப்புறணும். அப்படியா? ஆமா. பிறகு நீ என்னதெல்லாம் சாப்பிடுவே அத்தனை நானும் சாப்பிடுவேன். நான் 18-48 அடிப்பனி அடிப்பியா? நான் அதுக்கு பதிலா நல்ல கடையில போய் ஜூஸ் வாங்கி குடிப்பேன். அப்படியா? ஒன்னே மாதிரியா உடம்ப கெடுப்பேன். ஆமா, நான் அதாவது நான் போனாலும் ஆவியா வந்து உன்னை புடிச்சுக்கிடுவோம். ஆவியா வந்தேன்னா உம்மா காஞ்சரமலைய வச்சு அடிச்சிரும். நீ ஆவியா வா, உன்னைய மாந்திரவாதிய பார்த்து நல்ல ஆரம் கட்டி உன்னை ஆத்துல கொண்டு போட்டு ஆணி வச்சு அடிச்சு வச்சிருவோம் ப்ரோ. தப்பிக்க முடியாது. நீ சப்போர்ட்டுக்கு வந்தேன்னு வையும், இவள கூட பிடிக்க மாட்டேன். சரி. உம்மா வந்து மல்லாக்க மலத்தி போட்டுருவேன். நல்ல மல்லாக்க மலத்துவியா? ஆமா. நீ வரத்தா? நீ வந்தாலும் வரலாம், ஆனா எங்க கிட்ட வர முடியாது. எங்க கூட காளியம்மா இருக்கா, துர்க்கையம்மா இருக்கா. காளியம்மா எங்களுக்கு துணையா இருக்க, யாரும் அசைக்க முடியாதுங்க. எதுவுமே செய்ய வேண்டாம், யாரும் போகவும் வேண்டாம், போட்டும். மொச்ச கொட்டை கேட்டதுக்கு இவ்வளவு கதையா? நமக்கு என்ன செய்ய அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் இருபேர்களுமே மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருபேர்களுக்கும் இறைவன் அருளால் எப்பேர் வெட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். மன்னருக்கு மனை இருக்கு, மன்னருக்கு மனை இருக்கு. பந்தடி மேடைகள் இப்பேர்
அப்பேற்பட்ட செல்வாக்கோடு நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? அதாவது வீரவுள் நிறைய நம்ம கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடும் ஐயா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த மண்ணு நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. தாய்மார்கள் நம்ம எல்லாம் கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் அணியுதோம், அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. வாய் நிறைய அம்மா அப்பா வந்து நாமளை அன்போடு அழைக்கணுமானா செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 12 வருடமா 2 பேருக்குமே பிள்ளை ஒன்று கிடையாது. பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் 2 பேர்களும் இறைவனை நொந்து அழுது புலம்பி அந்த நாகக்கண்ணியானவள் எப்படி புலம்புகின்றார்? ஏ என்கணவா ராஜவன் எனக்கு வாய்த்த பெரியோர் வருவார்களா? பிச்சை வாங்குவார்களா? வாங்க மாட்டார்கள். பிள்ளை இல்லாத வீட்ல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா? அப்படியா? கூறுகட்ட மனுஷன். ஏன் கூறுகட்டவங்க? பிள்ளை இல்லாத வீடுன்னா கணவனும் மனைவி இருப்பாங்க. நல்ல பருப்பை கட்டியா போட்டு கரைஞ்சி சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு சோறு வச்சிருப்பாங்க. கூறுகட்டம் அதை வாங்கி சாப்பிட எதை வாங்கி சாப்பிட போறோம்? அப்போ உன்ன மாதிரி சோத்து கலைஞ்சவே அங்கதான் போவானோ? 4 பிள்ளை குட்டி இருக்கு வீட்டுல. சாம்பார் கட்டியா இருக்குமா? இருக்காது. தண்ணியா வச்சிருப்பாங்க. மஞ்சப்பால் மாதிரி இருக்காது. பரவாயில்ல, நீ விவரமான பண்டாரமா இருப்பவளுக்கு ஆச்சி ஐயர் நல்லா வச்சு சாப்பிடுவாங்க, நம்மளும் கூட போய் சாப்பிட்டுக்கலாம்னு பாக்க. ஆமா பரவாயில்ல, பிள்ளை வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்கும்ல.
ஆனா பண்டாரம் சாப்பாடு வாங்க மாட்டேங்கிறேன் எதுக்குன்னு? பண்டாரம் ஏன் சாப்பாடு வாங்க மாட்டான்னா பிள்ளை இல்லாத வீட்டுல அன்னம் வாங்கி சாப்பிட்டா அன்னதோஷம் பிடிக்கும்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம். அன்னதோஷம் பிடிக்குமோ அப்படின்னு அவரும் போய் வாங்கி சாப்பிட மாட்டாரா? சாப்பிட மாட்டார். அதனால என் மன்னா நாகராஜா, எனக்கு 50 வயதாச்சு, உங்களுக்கு 55 வயதாச்சு. 55 வயசு ஆகி போச்சு. இந்த வயசுல பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? இதுக்கு பிறகு என்னைக்கு நமக்கு குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாகக்கன்னியாகப்பட்டவா இன்னும் என்ன வார்த்தையை சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொன்னா? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடு என்ன மன்னவா, கவிரோடு என்ன யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இல்லையான்னு கேட்க வேண்டியிருக்கு. உலகமெல்லாம் என்ன ஊரெல்லாம் மலடி மலடின்னு என்ன மனக்குறையா பேசுகிறார்களே. அப்படி என்று அந்த நாகக்கன்னியாகப்பட்டவா நான் கண்ணு புளிய மரம் கவிரோடு மாலம் மரம் கண்ணிலே காயாம விட்டுட்டு நான் கவிர் ஓடி வளர்ந்து நின்று எனக்கு என்ன பலன் இருக்கும் மன்னவா. அதாவது காய்க்கும் காலத்திலே நான் காயாமல் போனேன், பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போனேனே மன்னவா. பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும். பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே நஷ்டம். அதான் பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாராகி போகுமா, பல்லுக்குள்ள போய் இருக்கும், அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால எந்தெந்த வயதிலே எதை எதை செய்து முடிக்கணுமோ அந்தந்த வயதிலே அதை அனுபவிச்சு வாழணுமா. பிறகு 5 வயதுல இருந்து பள்ளிக்கூடம் படித்தமா, பள்ளிக்கூடம் படித்து நல்ல பெரிய ஆளா வந்து நமக்கு என்ன ஆகணும்னு மனிதர் இருக்கிறதோ அது வரைக்கும் நல்லா படிக்கணும். படிச்சு முடிச்சு நல்ல வேலையை பார்க்கணும். வேலை பார்த்து நல்லபடியா ஒரு வீடு வாசல் கட்டி நமக்கு வேண்டியதெல்லாம் சம்பாரிச்சு ஒரு கல்யாணம் முடிக்கணும். 25 வயசுக்குள்ள ஒரு கல்யாணத்தை முடிச்சு 30க்குள்ள பிள்ளைகளை பெற்று அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? 85 வயசுக்கு பிறகு 85 வயசா மிலிட்டரிக்கு போகணும்னு ஒரு ஆசை. இந்த வயசுலயா ஐயா? ஆமா போனேன். இந்த வயசுல மிலிட்டரிக்கு போனா நல்ல உன்னைய சுட சொல்லுவாங்க. சுடவா? எனக்கு தெரியாது. உனக்கு தான் நல்லா சுட தெரியுமே. ஆமாவோட சுடுவேன். ஆமாவோட சுடுவாரு, துவாசை சுடுவாரு, ஊரி சுடுவாரு, சப்பாத்தி சுடுவாரு. அங்க இருக்கவங்களுக்கு நல்லா இப்படி சுட்டு போடலாம். அதுதான் அப்ப போறியா? கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த அதுக்கு தான் மிலிட்டரிக்கு போனேங்காரு. மிலிட்டரிக்கெல்லாம் ஒரு செத்து வேணும் நம்மள மாதிரி. ஆமா, அங்க போய் இருந்துகிட்டு நான் நொட்டா கிட்ட தான் மாவை தள்ளுவோம்னு சொல்லிருந்தா துப்பாக்கி வச்சு சுட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு விடுவாங்க. பிறகு நீ சொன்ன மாதிரி ஒழுங்கா சுடலாம் உன்னைய சுட்டுருவாங்க. நான் சுட்டு போடுவேன். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. அதாவது ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டில் கல்விகளை கற்கணும், மூவெட்டிலே முடியாத மனமும், 4 பார்க்காத வேலையும், 4 4 எத்தனை? 32. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கியே. எங்க பேச்சியம்மா டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பேச்சியம்மா டீச்சரா? ஆமா. டீச்சர்னு இருக்காளா? அண்ணன் இருக்காங்க. நான் 3 ஆப்பிள் 3 வருஷம். 3 ஆப்பிள் 3 வருஷமா? 4 ஆப்பிள் 4 வருஷம். நல்லா படிச்சிருக்கேன். ஆமா, ஒரு அதாவது படிப்பு அப்படி இருந்து படிக்கணும். வருஷந்தோறும் மாறிக்கிட்டே இருக்க கூடாது. ஆமா, நான் வந்து ஒரு கதைக்க வேண்டி சொல்றேன். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நான் அந்த கிழட்டு போய் எப்படி படிச்சுட்டு போறேன்? உங்களுக்கு என்ன தாத்தா சொன்னது சரியா சொல்லிட்டாருல? ஆமா, பரவாயில்ல. 3 ஆப்பிள் 3 வருஷம் படிச்சாலும் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆமா, பேஜமா டீச்சரு என்ன நீ இங்க தாண்டா இருக்கணும் கேட்கணும். ஒரு தண்ணி வேணி வாங்கியாந்து கொடுப்பேன், டீ கேட்டா டீ வாங்கியாந்து கொடுப்பேன். அதனால உன்ன மாதிரி பையங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. அதனால நீ இதுல இந்த 3 ஆப்பிளே படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. சரி, அப்போ எந்தெந்த வயதிலே எதை எதை முடிக்கணுமோ அந்தந்த வயதிலே முடிக்கணும். ஆமா, நான் பட்டம் தவறியதுக்கு பின்னாலே நான் பலம் பழுத்து என்ன பலன் இருக்குது மன்னவா? அப்படி என்று சொல்லி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி, சாமி எங்கனவா ராஜவண்ணா, எங்கனவா ராஜவண்ணா, எனக்கு வைத்த பிராணனா உங்கள் தேவி நாகக்கண்ணி, மழை பெய்த முச்சத்தி, மழை பெய்த முச்சத்தி, மண்ணளைய பிள்ளை இல்லை, மண்ணளைந்த கையா, மணி பிடிக்க மைந்தன் கொடத்தி தண்ணீர், நின்றளம்ப பிள்ளை இல்லை, கொடத்தி தண்ணீர், அறிவிக்க பிள்ளை இல்லை, கறிக்கரைக்கும் டங்காயில
தோட்டத்திலே நாய் பறிக்க பிள்ளை இல்லை சீனரிக்க தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை பூசணிக்க தோட்டத்தில் பூ பறிக்க பிள்ளை இல்லை உங்கள் தேவி நாகக்கண்ணி ஏ மன்னா நாகராஜா மழை பெய்த முச்சத்திலே மண்ணலையே ஒரு மதலை இல்லை மன்னவா மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை நிறகுடத்து தண்ணீரில் எனக்கு நின்று விளையாட பிள்ளை இல்லை குறகுடத்தில் தண்ணீரிலே கோரி ஊத்த ஒரு பிள்ளை இல்லையே நான் கறிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மானு எனக்கு கையேந்த பிள்ளை இல்ல நம்ம கறிக்கு தேங்காய் போடுதோம்னா தேங்காய் ஊத்தாம ஒரு குழம்பு வைக்க முடியாது எனக்கெல்லாம் சுகர் வீட்டுல சேர்க்க கூடாதுன்றேன் தேங்காவே சேர்க்க கூடாதா சுகர் மேல ஏறிடும் பிறகு எப்படி சாப்பிடுவேன் சும்மாதான் 2 மிளகாத்தல பிச்சு போடுவோம் மசாலா போடுவோம் 2 வெங்காயம் நறுக்கி போட்டு குழம்பு அப்பவும் வீட்டுல சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் மாவாட்டின கதையா தான் இருக்கும் சாப்பாடு சாம்பார் ஏன் கேட்க மஞ்சள் பாலா இருக்கும் அது கோயில்ல மஞ்சப்பால் கலக்கி வச்சாவது கோயில்ல மஞ்சப்பால் கலக்கி வச்சாலாவது 2 வேப்பலை மிதக்கும் இவர் வீட்டுல சாம்பார் வச்சா அது கூட மிதக்காது பருப்பு பூரா முங்கிரும் தாத்தா மிலிட்டரிக்கு போறோம்னால அதான் பாப்பா துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கா பத்தியா துப்பாக்கிய ஏ தாத்தா நீ மிலிட்டரிக்கு போறேன்ன பாரு அதான் பாப்பா நீ அங்க போய் சுடணும்னு உனக்கு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கா நீ ஆட்சியை போய் சுடு துப்பாக்கியை மாத்தி இப்படி சுட்டாரும் ரொம்ப சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு துப்பாக்கியை கரெக்டா பிடிக்கணும் முடிஞ்சது எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் பிறகு உனக்கு தான் அப்படியா அப்படித்தானே கண்டிச்சாய் போட்டு போட்டுக்க சுடுதம்னு அப்படியே பைக்குல போட்டாரு பத்தியா அவன் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா ஊரு யாவகத்துக்கு எனக்கு ஒரு பொருள் தந்திருக்காங்க பரவாயில்ல திறக்கும் போது பூரா சுடணும்னு ஞாபகம் வரும் ஈயல் ரெட்டியார்பட்டி ரெட்டியப்பட்டின்னு சொல்லி எந்த ஊருக்கு போனாலும் இந்த சாவி ஞாபகம் வந்துடும் இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமல் 6 பேர்களுக்குமே பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமானும் பரிசீலித்த செல்வச்சீமாட்டி அருமை குட்டீஸ் அவர்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வரிசையில வந்து எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டாவோ பரிசளித்த செல்வச்சீமாட்டிகள் பொன் துர்கா அவர்களும் பொன் சகானாஸ்ரீ அவர்களும் சீதா அவர்களும் பொன் அக்ஷரா அவர்கள் சார்பாக குட்டீஸ் அவர்கள் நாமளுக்கு அவரவர் விருப்பப்படி ஒருத்தி வாங்கிட்டு வந்திருக்கா ஒரு புள்ள லிப்ஸ்டிக் ஒரு புள்ள ஒரு கண்மையை என்னது வாங்கிட்டு வந்தால அது போக கையில போட ஒரு பிரைஸ்லெட் அதான் லிப்ஸ்டிக் தாத்தா அது உனக்கு எதுக்கு நீ போட போறியா நீ வாயில லிப்ஸ்டிக் போட்டானா அப்புறம் உனக்கு சில்லறை போட்டுருவாங்க அது போக 2 பேரும் மஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கா சாக்லேட் அதுவும் போக 5 பேனா 5 பேனுங்க எங்க டீச்சர்ட்ட கொண்டு கொடுத்தேன் நானு எதுக்கு எழுதுறதுக்கு அவ போயிட்டா செத்து போயிட்டா கொடுத்துருவேன் கொண்டு போய் 5 பேனாவும் 5 குட்டீஸ் கொண்டு வந்து நாமளுக்கு அருமை தங்கைமார்களும் அருமை தம்பிமார்களும் நாமளுக்கு பரிசாகவே கீச்சைன் போன்ற விதவிதமான பரிசுகளை கொண்டு வந்து எனக்கு வாரி வழங்கி உள்ளார்கள் அதாவது என்னைக்கு ஆனாலும் இந்த பொருளை நான் மறக்காம என் கையில வச்சிருப்பேன் தாத்தா சொன்ன மாதிரி இந்த ஊருக்கு போன இந்த பிள்ளையெல்லாம் தந்தாங்க அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு நான் உங்க ஊருக்கு மறுபடி வந்தாலும் நீங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு நான் வச்சிருப்பேன் ஷூ ஒத்தகால் ஷூ தானே இருக்கு அம்மா 100 கால் ஷூ வேணும்ல நாளைக்கு வாங்கிட்டு வருவா சரி இப்படி நாமளுக்கு பரிசுகளை வாரி வழங்கிய குட்டீஸ் செல்ல குட்டீஸ் அனைவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நாமல் 6 பேர்களுக்கும் சேர்த்து ஊர் சார்பாகவும் ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாகவும் மக்கள் சார்பாக நாமளுக்கு ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து நாமளுக்கு போச்சு அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாம தாய்மார்கள் சார்பாகவும் அருமை சகோதரி அவர்கள்
அவங்க எல்லாம் பணம் கொடுத்தாங்க, ஆனா நமக்கு பேரை சொல்லல. நாமளுக்கு அவர்களும் ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு உள்ளார்கள். அதோட தாத்தா பேர் என்ன பேரு? தாத்தா கொடுத்துட்டு வேகமா போயிட்டாவோ. நல்ல உள்ள கொண்டவர். தாத்தா பேரை கேட்டா ஊரே சொல்லுது. தாத்தா அவ்வளவு ஃபேமஸாப்போ. என்ன பேரு? தாத்தாவுக்கு பேரு சூப்பர் பேர்ல. யாருடைய பேரு? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், அழகு கடவுள் முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாதான். அப்பேறுபட்ட அந்த சுப்பிரமணிய சுவாமியின் திருநாமத்தை பெற்ற சுப்புராஜ் என்று சொல்லக்கூடிய தாத்தாவின் அன்பு கரத்தாலே முதலாகவே நாமளுக்கு 51 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குட்டீஸ் அவர்கள் நாமளுக்கு 10 ரூபாயை கொண்டு வந்து பரிசாகவே அள்ளி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சிமான் புண்ணியவான். என்னது கொடுத்தாரு புண்ணியவான்? இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே சித்தி டிவியின் உரிமையாளர் அண்ணார் அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவ லீவே தான் போடுதாவோ. சத்தம் போட்டேன். அவ நினைச்சா ஒழுங்கா வரல. உனக்கு நடக்கிறது வேற. வர வர 200 ரூபாய் குறையுது. அதுக்கு தான் 600 ரூபாய் குறையுது. 3 கோயிலா வரல. சரி, நாம 6 பேர்களுக்கும் 201 லட்சத்தையாச்சும் எங்க போறிய? வில்ல முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு நாம 6 பேர்களுக்கும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமானும் செல்ல சீமாட்டிகளும் அருமை குட்டி செல்ல குட்டி அனைவர்களும் இந்த துர்க்கை அம்மனுடைய அருளாலே அவர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே. அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும். போன போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேண்டும். செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும். இந்த நல்ல வயது போக 100 ஆண்டு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு துர்க்கை அம்மா அருளாலே செழித்து ஓங்கி வாழ வேண்டும். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல, வளர வேணும் கையிலை போல. அருமை குட்டி சனைவேர்களும் கலை மகளினுடைய அருளாலே கல்வி பெருகி என்றைக்கும் கையிலை போல செல்லக்குட்டி செல்லா 20 வருஷத்துக்கு பிறகு நீங்க என்னைய பார்த்தாலும் நல்லா எல்லாரும் படிச்சு பெரிய பெரிய வேலையில இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா படிக்கணும். 40 வருஷம் கழிச்சு தாத்தாவை பாத்தீங்கன்னா தாத்தா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதனால கல்வி பெருகி கலை மகளுடைய அருளாலே பட்டங்கள் வள வாங்கி பாரிலே சிலந்து வாழ வேண்டும் என்று என் துர்க்கை அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. என்ன எனக்கு இந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கா பாப்பா. அம்மா என் பேத்தியா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, அவளுக்கு நான் போன் நம்பர் கொடுக்க போறேன். போன் நம்பர் கொடுக்க போறியா? ஆமா. எதுக்கு? உன்னை பாத்துக்கிட்டே இருக்காளோ? போயாம போன் போடுவா. போன் போடுறதுக்கு. அப்படியா? என் நம்பர் பதிஞ்சுக்கிட்டியா? தாயி ஏ பேத்தி என் நம்பரை பதிஞ்சுக்கிட்டியா? நம்பரை சொன்னா தானே பதிவா? முதல்ல 000 போடு. 3 0. சரி. அப்புறம் 000. சரிதானே. அப்புறம் 000. கடைசியில ஒரு முட்டை. லாஸ்ட்ல ஒரு முட்டை. ஒரு நம்பர் கரெக்டா பதிஞ்சு வச்சுக்கோ. ஒரு காலம் போன் போவாது. போதோ நம்பர் சொன்ன
முட்டையா போட்டா எப்படியா பான் போட முடியும்? நம்பர் அதான். நீர் போடுதா முட்டை தான். 000 ஆமா. 000 000 கடைசியில ஒரு நீ முட்டை. போட்டு பாரு, நம்பர் போட்டு பாரு, கரெக்டா வரும். அவ என்ன போன வச்சிருக்கா? போன் வாங்கிட்டு போடு. நீர் சொல்லக்கூடியது ஆம்லேட் தான் போடலாம். ஆம்லேட் தான் முட்டை, ஆம்லேட் தான் போட முடியும். அப்படி நாமளுக்கு அள்ளிப்படம் கொடுத்த ஆதரித்த செல்வச்சி மாட்டுகள் எல்லாம் ஆமா. கட்டி பெருகி பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீடிய வாழ்வாக வாழ வேணும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்குகின்ற போது அந்த நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் என்ன செய்கின்றார்? 6 வருடங்களாக பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த நாகக்கன்னியானவா எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா உங்க தேவி நாகக்கன்னி, இது நாளை இதுவரை நான் என்ன பாவம் செய்திட்டேன்? ஏந்து பிள்ளை நமக்கு இல்லை, ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், பட்டேர நல்லதி அதரையல்லி கலந்தேன், போட்ட நாளி மறக்கா நான் போட்டளந்த தோசம் உண்டா உங்க தேவி நாகக்கன்னி, இது நாளை இதுவரை வாரவரை போறவேரை கம்புதும்பா பேசினேன், பிச்சைக்கு வந்தவன் பின்னே வர சொல்லிட்டேன், நான் அந்தமென்று வந்தவன் பாவி அடுத்து வர சொல்லிட்டேன், தாயில்லா பிள்ளையே தலையிலட்டி அடித்தேன், மாதா இல்லா பிள்ளைகள் மண்டையில கொட்டிட்டேன், நான் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசை உண்ட மன்னவா வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்ட கார வட்டி போட்டெல்லாம் கடை வயிறே நிறைத்தது உங்க தேவி நாகக்கன்னி, குத்தின உலக்கையத்தான் குறுக்க போட்டு தாண்டிட்டேன், அரைத்ததொரு அம்மியை அலசாம சாத்திட்டேன், முத்துக்குள்ள இருக்கும் பாம்பை முத்துக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேன், ஏ மன்னா நாகராஜா என்னம்மா? வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசம் இருக்கா, ஆமா. கார வட்டி போட்டு நான் கடை வயிறை நினைத்தது உண்டா மன்னவா, என் மன்னா போட்ட நாளி மறக்கா கொண்டு நான் யாருக்கும் போட்டு அளந்தனா கலந்தானா? இல்லைனா பற்ற நெல்லிலே நான் பதற எல்லை கலந்தேனா? கலந்தேனா? அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா சரி. வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளமே கிடையாதான். சரிதான். ஏன் சம்பளம் இல்லைனா வாசிலே அதெல்லாம் வைப்பாங்க. வேலைக்கு வாசலைய பாப்பாங்க. நீ பாப்பியா முதல்ல? அதானே கேட்டேன். 1 ரூபானாலும் பேட்டி கேப்பல். அந்த காலம் ஓசியில போக மாட்டாங்க தாத்தா. சரிதான். வேலை பார்த்ததுக்கு கூலி கொடுப்பாங்கன்னா சரி. அந்த வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை செய்கிறார்களோ, ஆமா. நெல்லா இருந்தா நெல்லு, நெல்லு. சோளமா இருந்தா சோளம், சரி. சாமி அரிசினா சாமி அரிசி, சரிதான். கம்புனா கம்பு, கேழ்வரகுனா கேழ்வரகு, கடலையா கடலை. அந்த காலத்துல வந்து பணம் வந்து இப்படி ரொம்ப பணம் துட்டுக்கு வந்து ரொம்ப பண நடமாட்டம் ரொம்ப இல்ல. ஆமா, துட்டு கிடையாது, ரொம்ப பைசா கிடையாது, கிடையாது. ரூபா வந்து ரொம்ப கம்மி. ஆமா. அதனால எந்த
எந்த பொருளை வந்து வேலைக்கு போறாங்களோ அந்த பொருளை கொடுப்பாங்க. அந்த வயக்காட்டுல என்ன அறுவடை பண்ணுதாங்களோ அப்ப விழுந்தா இருக்காங்கன்னா விழுந்த இருக்க மாட்டாங்க, உளுந்த இருப்பாங்க. உளுந்தா? நான் விழுந்தா இருப்பாங்க. விழுந்தறுத்தா நீ தான் விழுந்து எந்திரிச்சு போவ பிறகு. சரி இருக்கட்டும். அதனால உளுந்துனா உளுந்து என்ன பயிராக இருந்தாலும் வேலைக்கு கூப்பிடும் போது சொல்லுவாங்க, ஏ தாயே மூக்கம்மா, நாளைக்கு விடியா காலம் நம்ம வயக்காட்டுல நெல் கதிர அறுக்க போறோம். சரி. அதனால கையிருப்பு அறுக்கிறதுக்கு 10 ஆளை கூட்டிக்கிட்டு நீ வா. வாரவங்களுக்கு 2 கொத்து அளந்து போடுதோம்னு சொல்லிருப்பாங்க. சரி. அந்த 2 கொத்துனா 2 மரக்கா. 2 மரக்கானா 2 கிலோ வரும் நினைக்கிறேன். அதேதான். அப்போ 2 கொத்து அளந்து போடுதோம்னு சொல்லி இந்த ஆளை வேலைக்கு கூட்டு போவாங்க. அப்ப போன இடத்துல பகல் முழுக்க நல்ல வேலை பார்த்துட்டு சாயங்கால நேரமா வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் கூலி அளந்து போடுவாங்களாம். அப்ப அவங்க வரிசையில நின்று அவங்க பெட்டியில அளந்து போட்டா இந்த ஐயா வீட்டுக்கார ஐயா களத்துல நின்று நல்லா அளந்து போடுவாரு, சொன்ன வாக்கு தவறாம. ஆமா. சரி. அதெல்லாம் உனக்கு தேவையா? இல்ல, இது சொல்லணும்ல. விவசாயம் பண்ணும்போது அப்படித்தானே வேலை பார்ப்பாங்க. அதத்தான் சொன்னேன். வேற என்னன்னு பார்த்தா அப்போ இந்த ஐயா களத்துல நின்னு நெல்ல அளந்து போட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கார அம்மா அங்க இருந்து வருவா. அவ நினைப்பா, பயிர் இருக்கக்கூடிய அழக பார்த்து முத்து மாதிரி இருக்க இந்த நெல் பயிரு, இந்த முத்து பயிர் அள்ளி இவளுக்கு நம்ம அளந்து கொடுக்கவா அப்படின்னு பொறாமப்பட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஏயா அவ காலையிலே வந்து இன்னும் வேலை பார்த்திருக்காள, குறுக்க விளைச்சு நெளிச்சு, அவளுக்கு இந்த சின்ன மரம் காட்ட அளந்து போடுதே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு இருக்க தாராள மனசு யாருக்கு இருக்கு? வீட்டுக்குள்ள பெரிய மரக்காருக்கு அதை தூக்கிட்டு வரமியா, எடுத்துட்டு வரேன். அவர் அந்த உடனே நம்ம வீட்டுக்காரிக்கு பெரிய மனசு போலுக்கு சரி அப்படின்னு இந்த மரக்காவை வீட்டுல வச்சுட்டு ஒரு பெரிய மரக்காருக்கும் அதை தூக்கிட்டு வருவாரு. அதை தூக்கிட்டு வந்து நெல் கதிர அப்படியே கோதுவார்ல, கோதும் போது பாதி நெல்லு கீழே ஓடி ஒழுவிரும். அவர் சின்ன மரக்காட்டு அளந்து போட்டா கூட நல்லா அளந்து போட்டிருப்பாரு. இவ சொன்னானு பெரிய மரக்காட்டு அளந்து போடுவாரு, பாதி நெல்லு கீழே ஓடி ஒழுவிரும். அதான் ஓட்ட நாளி. அதத்தான் நாகுக்கண்ணி சொன்னா, நான் ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் ஓட்டளந்தனா, பட்டர நெல்லிலே பதற எல்லி கலந்து விட்டேனா மன்னவா என்று நாகுக்கண்ணியாகப்பட்டவா எங்கனவா ராஜ மன்னாரா சாமி எங்கனவா ராஜ மன்னாரா எனக்கு வைத்த பிராணே நாதா நான் உங்க தேவி நாகக்கண்ணி, நான் இது நாளை இதுவரைக்கும் என்ன பாவம் செய்திட்டேனோ மன்னவா, இதுவரைக்கும் பிள்ளை இல்ல மன்னா, இதுவரைக்கும் பிள்ளை இல்ல மன்னா, நான் தானா மலடானே நாட்டு வேறு மலடில்லை எந்தரத்து பெண்களெல்லாம் அவை 7 பிள்ளை தாயானா மன்னவா எந்தரத்து பெண்களெல்லாம் அவை 7 பிள்ளை தாயானா, அவ தந்தரத்து பெண்களெல்லாம் அவ தலப்பிள்ள சூலியானா, நான் வட்டிலே சாதம் போட்டு ஆனவாரி உன்ன பிள்ளை நான் இலையில சாதம் போட்டு ஆனை எடுத்து உன்ன முதலை மன்னா பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியிலே வாழலாமா, மன்னா மங்கையாக நானும் பிறக்கலாமா, ஒரு முதலை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா, எனக்கு யாருடைய தீவினையோ மன்னா தீவினையோ
யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மன்னவா, உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் என்னவாக பேசுகிறார்கள்? பிள்ளை இருந்தாலும் அலடிங்கிறார், பிள்ளையை பெற்றெடுத்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு ஒரு குறை பேசுதாங்க, ஒட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒரு குறை பேசுதாங்க. உலகத்துல அப்ப எப்படித்தான் வாழவோ தெரியவில்லையே. பிள்ளை இல்லைன்னா, பிள்ளை பெச்சு எடுக்கலன்னா அவளை மலடிம்பா, பிள்ளைய பெச்சு எடுத்தா அவளை கிளவிம்பா. ஒரு நல்ல சேலை கட்டி நல்ல பூ பொட்டு வச்சு ரோட்ல நடந்து போனா சொல்லுவாங்க, 4 பிள்ளைகளை பத்து ஆளாக்கிட்டாலே இவ என்ன நம்ம சேலையும் இவ நடையும் உடையும் வேக்கும் கிழக்கும் கிளவி மினுக்கிட்டு வாரா. வயசு வந்து ஒன்ன பாரு என்ன பாரு இருக்க அப்படின்னு பேசுவாள்ல. பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கறத விட்டுட்டு கழுத்துல போட்டு மினிக்கிட்டு அடையுதா. அப்போ பிள்ளைய பெச்சு எடுத்தா கிளவிம்பா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா சொல்லுவா, ஒரே பொட்ட படைகளா இருக்குப்பா. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா ஒரே பொட்ட படையா இருக்கு, கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இருக்கா அப்படிம்பா. அப்படி பேசுவா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொன்னடி எத்தவா. ஆம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுவா. இவ சொத்தை ஆளுதுக்கு 10 பிள்ளை வச்சிருக்கா, இவ என்ன வச்சிருக்கா, ஒரு வீட்டை வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா. அது ஓட்ட வீடு. அப்ப இப்படி எல்லாம் உலகம் பேசுமே, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகமது தானடான் இருக்கா. அதனால இனி நாமல் இப்படியே இருக்க வேண்டாம் அம்மா, ஏந்தும் பிள்ளை நமக்கு வேண்டுமானா இறைவனை எண்ணி நாமல் தவம் இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளை வரத்துக்காக எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, வெள்ளி சவா தலை மூலிகி, தலம் மூலிகி, அங்கே விரதோ மது இருந்து வாரா, அங்கே விரதோ மது இருந்து வாரா.
தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி ஊசி முனையுமே தன்னுடைய நாவை ஊன்றிக் கொண்டு ஊசி மேல் இருந்து நாசி அடக்கி தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரம் தவம் இருந்தாரா? ஒரு மாதம் தவம் இருந்தாரா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வராமல் இருக்க ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஒருவேளை நம்ம தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று இறைவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு, அடியார் செய்யும் தவத்தை பாரு. நகலாத கைலாசம் நகண்டுமெல்ல ஆடுகின்றது. கைலாசம் எப்படி ஆடுத? ஒருவேளை கைலாசத்துக்கு ஆணி வேர் வந்திருக்குமோ? ஆணி வேர் வந்திருக்குமானா மூட்டோட சாயுமே. அப்ப பக்க வேர் எதுவும் வந்திருக்குமா? பக்க வேர் தான் பலமில்லாம இருக்கும். அதனாலதான் இந்த கைலாசம் இப்படி ஆடுது, ஆடுகின்றது, ஆடுது, அசையுது, ஆமா, நவழுது. ஆமா. அப்போ ஆடாத கைலாசமே அங்குமிங்குமாக ஆடிய உடனே சரி சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏனென்றால் இந்த சென்மத்திலே இருவேருக்கும் உள்ள இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். என்னைக்கும் போலவே ஆண்டவே அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதலக்க பயணமாகி வந்தார். பார்வதி சும்மா இருக்க வேண்டியதானே? இந்த ஆண்டவன் தான் என்னைக்கு உலகம் எல்லாம் படியிழக்க போறாரு. பார்வதி கைலாசத்துல நம்ம ஒத்தையில தானே இருக்கிறோம். அதனால் இவரோடு சென்று இவர் படியிழப்பை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, நான் படியிழக்க உங்க கூட இன்னைக்கு வரப்போறேன். உங்களுடைய படியிழப்பை நான் உமையவள் பார்க்கணும். கைலாசத்தில் இருக்கவா? டிவியை போட்டு சண்டியை போட்டு எல்லாம் எம்ஜிஆர் படமா பாத்துக்கிட்டு
பாத்துக்கிட்டு இரு. எம்ஜிஆர் படம் இப்ப எங்க போடுதாங்க? ஒரே நாடகம் தான். ஓ நாடகம் போடுறாங்களா? 6 மணிக்கு ஆரம்பிக்க நாடகம் 12 மணி வரைக்கும். வயதுக்கு வழி இல்ல. இந்த தாய்மார்கள் டிவியை விட்டு தூர எந்திக்க மாட்டுக்கா. அந்த பொறுமையா கேட்க. அது சன் டிவில மட்டும் இல்ல, ஜீ தமிழ்ல நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ்ல நாடகம், சன் டிவில எதுல பார்த்தாலும் நாடகம் தான். வீட்டுல உங்க ஆட்சி இருக்கா பத்தியா? சேர எடுத்து போடுவா. 6 மணிக்கு உட்கார்ந்தவா 10:30 மணி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பா. நான் வேலைக்கு போயிட்டு சரி சோறு வச்சுதாமா அப்படிம்பேன். சரி சொல்லுவா போறோம் கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். என்ன கட்டத்துல வந்து நீ மறைச்சுக்கிட்டு நிக்கிறு? அவள் சாவ கிடக்கால அங்க ஆஸ்பத்திரியில மூச்சு கீச்சு கீச்சு இழைக்கி கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். அவளே செத்துருவாளனமோ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடையில எல்லாம் ஒரு நாடகம் வந்துச்சு பாரு, செம்பருத்தி. அதெல்லாம் வந்து ஒரு ஆளை ஒரு வழி பார்த்துடுது. ஆமா விளம்பரம் போடட்டும் உனக்கு வச்சு தரேன் அப்படின்பா. சரி நானும் பாப்பேன். இன்னொரு விளம்பரம் போடட்டும் வச்சு தரேன்பா. பார்த்தேன் இவட்ட நம்ம காலம் கழிக்க முடியாதுன்னு சொல்லி நீ இப்படி டிவி பாத்துக்கிட்டு இருந்தான்னு வையி நான் நாண்டுகிட்டு நின்றுவோம். அப்ப ஆச்சி உடனே டிவி அணைச்சிருப்பாள பயந்து போய். நீ சொன்ன மாதிரி கிடையாது. அவ சொன்னா நீர் நாண்டுகிட்டு நிக்கதே நிக்க போறியாரு. டிவியை மறையாம ஓரமா போயிருந்தோம். அப்ப ஆச்சி கிடைக்கனே குடுத்தலா வச்சிருக்கணும் தாத்தா. நான் பார்த்தேன். நீ இப்படியா சொல்லுத அப்படின்னு ஒரு பாவதாவுக்கு கயத்தை போட்டேன் குருவாஞ்சி இருக்காங்க. நீ போட்டுட்டு முத்தத்துல போய் நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ள கயிற்று போட்டு முத்தத்துல போய் நின்னா தொங்க முடியுமா? எப்படி சாம பார்த்து முடிஞ்சது. நீங்க செத்துருப்பேன்ல பார்த்தேன் கயிறு மட்டும் தான் கிடக்கு. நாடகத்திலயும் சாவல நீரும் சாவல அப்படின்னு பேசுவா. அப்ப இந்த நாடகம் இவ்வளவு பாடுபடுத்துது. அந்த காலத்துல இந்த டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப், டச் மொபைல் இதெல்லாம் கிடையாது பாருங்க. அதனால இப்ப உள்ளவங்க நம்ம அதெல்லாம் பார்க்கோம். அப்ப பார்வதிக்கு அதெல்லாம் இல்லைன்னு உடனே நேரம் போகல. அதனால ஆண்டவா பரம்பொருளே சாமி உங்களோட படியல உமையவளும் பார்க்க பகவானோட படியல பார்வதி நாம் பார்க்க கடவுளோட படியல கடவுளோட படியல நான் கண்ணன் தங்க பார்க்க படியளக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து போனேனையானா ஆண்டவன் உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் அம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒருவருக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காதம்மா. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அதனால நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. சக்தியின் மனதோ இரக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. தினம் முழிக்கிறதுக்கு உறக்கமா வருதா? அப்ப உறங்கு. நீ வீட்டுல உறங்கு, வேற ஆள் வரும். அப்படியா? ஆள் வந்து நீ தானே உறக்க வருது. அப்புறம் எங்களுக்கும் தான் உறக்க வருது. என்ன செய்ய? நல்லா தூங்கி 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. அப்படியா? தூக்கமே வரல. தூக்கமே வரலையா? தூக்கம் வரத்தான் செய்து, நமக்கு தான் வேலை இருக்குல்ல. வேலை அப்படி இருப்பதனால அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, தாத்தாவுக்கு வேற ஆள் வரலோட கோவம் வந்துட்டு. கோவமெல்லாம் வரல, ஆள் வந்துட்டு போயிட்டாங்க. இடையில பாத்துருப்பீங்களா? ஒரு மாசம் நிற்பாங்க, நான் 10 நாளைக்கு நிற்பாங்க. போயிருவா, நான் வந்துருவேன். அப்படி இருப்பதனால நான் வழிய ஆரம்பேன். அப்படி இருப்பதனால நீ என் கூட வந்தேன்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு என் கூட கேட்டுக்கிட்டே இருப்ப. ஆகையினால அம்மா பார்வதி கைலாசத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவா
நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன், ஆனா எதுவுமே பேச மாட்டேன். பேச மாட்டேன். எதுவும் பேச மாட்டியா? ஆமா. அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? என்ன எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரிய? நம்ம வீட்டுக்கு தான் நேரம் ஆகுதுல. அம்மாவே பிறக்கலையே. உட்காருங்க நாச்சி. போட்டு எங்க போய் உட்காருங்க. நீங்க வில்லு பாட்ட முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனீங்க, முக்குல முனி நிக்கி. அம்மாடி வரும்போதே கூட்டிட்டு வந்தியோ? அந்த அண்ணாச்சி நானே பெரிய முனிங்க. முக்குல முனி நிக்கி. அத மீறி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனா நைட்டு நேரம் தூங்கத்தான் வேண்டி இருக்கும். தூங்கும் போது கண்ணன் தெரியாது. ஆமா, அதையும் பாத்துக்கிடுங்க. தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? கண்ணை மூடுனா இருட்டாத்தான் இருக்கும். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. கண்ணை மூடுனா இருட்டாத்தானையா இருக்கும். அதான் அப்படி சொன்னேன். அதனால அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதா தேவி நானும் உங்களோடு வருவேன் என்று சொன்னார். அப்படின்னா உங்க அண்ணன் மேல சத்தியமா? என் கூட வரும்போது வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. எங்க அண்ணன் மேல சத்தியமா? நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஊர்கிழஞ்ச யாரு பிள்ளையார் ஒரு ஆண்டி என் தலையில சத்தியம் பண்ணுதா? அம்மா நீ நல்லா இருப்பல? நல்லா இருப்பேன். சரி அப்படின்னு கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து பகவானும் பார்வதியும் படைத்த உலகம் எல்லாம் படியிழக்க வருகிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கோ வருவாரா, ஒரே நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, மறக்க நல்ல தினையே கொண்டு தினையே கொண்டு அவர் மாநிலமோ வருவாரா, வருவாரா, அவர் படியிழந்து முடிப்பாரா, பகவானோ பார்வதியோ ஆண்டவனை தான் அழைத்து ஆதிசக்தி எதை சொல்வார். தாத்தா பின்னால ஒரு தாத்தா நல்லா வில்லடிக்காரு. தாத்தாவை பேசாம நம்ம கூட வில்லு பாட்டு கூட்டு போயிருவோமா? ஒரு ஆள் கழிக்கணும் முடியல. ஆமா, அதனால உன்னை சேர்த்துற வேண்டியதான். அதேதான் அதேதான். வந்த நேரத்துல இருந்து தாத்தா நல்ல தும்ப கைய காலம் அசைக்காவோ. குடத்துக்கார மண்டே மண்டே ஆடிட்டு இருக்கானே, உனக்குன்னு ஆட்டுதான் அப்படின்னு அவர் நினைக்காரு. பரவாயில்ல. இரு பேர்களுமே படியிழந்து முடித்த உடனே பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. கொஞ்ச நேரம் நம்ம களைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்ப ஆலமரத்தின் அடியில வந்து பார்த்தா கீழே 10 ஆடு மாடெல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் முனைக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான். வாரேன் கூட்டத்துல சில்லற பேர் சொல்லாம போயிட்டிய. லிஸ்ட்ல கொடுத்தது இல்ல இல்ல பிறகு சில்லறை வைக்க இடமில்லை. சேப்பில் கொடுக்க. ஆமா இல்லையோ? சரி வேண்டாம், நீ வச்சுக்கோ. அப்ப வடியிழந்து வந்த ஆண்டவனும் பார்வதியும் சரி ஆலமரத்துக்கு அடியிலே சென்று இதெல்லாம் அதனால ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். சரி அப்ப கீழே 10 ஆடு மாடு மேய அண்ணா இருக்கான் பாரு, ஒரு டவுசர் போட்ட தம்பி. அவன மாதிரி ஒரு சின்ன பையன் முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே பார்வதி பயந்து போனா. ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே
முனிக்கொப்பல உட்கார்ந்துல இவன் அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவான். ஆமையா ஆண்டவா என்ன அந்த பிள்ளைய போய் நீங்க இப்பமே காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? என்ன சொன்னீங்க? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேச மாட்ட கூடாதுன்னு சொன்னேனே. ஆமா சத்தியத்தை மறந்து விட்டாயா? அதானே கேக்க. ஆண்டவா படியிழந்து முடிக்கு வரைக்கும் தானே பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆமா நீங்க இப்பமே பிள்ளைய போய் காப்பாத்துங்க என்ன அப்படின்னு சொல்லிய. அப்ப சிவன் பார்த்தார். என்ன செய்யற? இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல, இந்த ஆடு மாடும் இல்லையே அப்படின்னு ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது இது எம்பெருமான் கண்ணனுடைய வேலை என்று கடவுள் தெரிந்து கொண்டு இது கண்ணா மாயவா மைத்துனா உங்க வேலையா அப்படின்னு பார்வதியை கூப்பிட்டார். ஏ பார்வதி, வாழணும்னு விதி இருந்தா மேல இருந்து கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தருவான். சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவாண்டி. அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். வா நம்ம போவோம்னாரு. ஆண்டவா நீ பிள்ளைய காப்பாத்தலாம், நம்ம பின்னால வரமாட்டேன். அப்படியா? அப்ப ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்ன? அவன் கீழே விழும்போது வெட்டு முடிந்து எப்படியும் கீழே தான் விழுவான். அப்ப விழும்போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன், நீ நல்ல காப்பியாத்துவ. நீ குடிச்சு பார்க்கணும். நீ மாவாட்டின மாதிரி ஆத்துனா என்ன செய்ய? நீ இனிமே எதை செஞ்சாலும் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலும் உன் மாவுதான் எனக்கு ஞாபகம் வரும். மாவு ஞாபகம் வரும். தீயும் நான் சும்மா சாமானியமா போட மாட்டேன். அதாவது கரண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன். சரி, இந்த கைட்டு தான் சீனி அடி போடுவேன். ரைட்டு. ஆமா, தண்ணி இந்த கைட்டு தான் ஊத்துவேன். ரைட்டு. அந்த மாதிரிக்கு ஆத்தி கொடுத்தவன் நோய். ஆமா, இனிப்பு இருக்கான்னு இந்த கையை ஓட்டி அதைச்சிட்டு அதை நக்கி பார்ப்பாரு. கவசப்புல என்ன வாங்க தெரியுமா? இந்த கையில தான் உப்பு பார்ப்பாங்க. ஆமா, அவங்க உப்பு பாப்பாங்க, அவங்களே ஊத்தி அவங்களே குடிச்சுவாங்க. இந்த கைடு கோரி இப்படி ஊத்தி நக்குவாரு. என்ன மாதிரி இல்ல தாத்தா, அவர் இப்படியே நக்குனாலும் அவர் கையில ஊத்தி அவர் தானே குடிப்பாரு. நமக்கா தருவாரு? நீ எல்லாருக்குமே ஊத்தி விட்டுறத? அதெல்லாம் கிடையாது. நீ தான் பிரியப்பட்டு காட்டினா கொடுப்பேன். அதானே காப்பி. சரி. அப்ப இந்த பாலகே அம்மானு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா வெட்டு முடிந்து பாலகன் கீழே வந்தான் பாருங்க. கொப்பு ஒடிஞ்சு கீழே வந்தான். கொப்பு ஒடிஞ்சு கீழே வாதான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அப்ப வரும்போது ஏ பாவி, என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்லன்னா என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல, இந்த துர்க்கையம்மாளை கூப்பிட்டு அவளாவது காப்பாத்திருக்கான். அவன் ஒண்ணுமே சொல்லாம அம்மானு சொல்லாம அப்பான்னு சொல்லாம பாவி எதை சொன்னா? என்ன சொல்லி விழுந்தான்? நீங்க சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. சரியா ஆன்சர் சொன்னா. ஆமா, அந்த அறியாத பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது, சரி கீழே வந்து நச்சுன்னு விழும்போது அப்பான்னு சொன்னானா இல்ல அம்மான்னு சொன்னானா? சரிதான். என்ன சொன்னாலும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ நீங்க கதையை கவனிக்கலன்னு அர்த்தம். வா ஆச்சி சரியா சொல்லிட்டாவா? என்னது 100 ரூபாய் போச்சு. என்ன போச்சு? கொடுத்துருவாங்க. போன் நம்பர் வாங்கிட்டு போவேன். சரி, போன் மூலமா அனுப்பி விடுவேன். அவர் தரமாட்டேன்ட்டாரு, நான் தரேன் உங்களுக்கு. எப்ப கொடுப்ப? அடுத்த வருஷம் வரும்போது கொண்டு வருவேன். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். வாய்க்கு ரோடா போடுவாங்க. இல்ல கேக்க நீ தானே அவர் வாயிலங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா சரி, நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். செய்ய வேண்டும். நம்ம மனசுல நம்ம நல்ல விதமா நினைச்சா, இப்போ நமக்கு ஒரு கண்ணு போயிட்டுன்னு வைங்க, எதிரிக்கு 2 கண்ணும் போனோம்னு ஆசைப்படக்கூடாது. நமக்கு தான் ஒரு கண்ணு போச்சு, அவனாவது 2 கண்ணோட நல்லா இருக்கட்டும் நினைச்சா இருக்க அந்த ஒத்த கண்ணும் உருப்படியா இருக்கும். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, அவனுக்கு 2ம் போயிடணும் நினைச்சா இருக்க ஒத்த கண்ணையும் ஆண்டவே புடுங்கிட்டு விட்டுருவாரு. நான் தான் அரவிந்துக்கு போனேன், போயிட்டு கண்ணாடியை போட்டிருக்கேன், மத்த பேர் போடலையா அப்படின்னு நான் நினைப்பேன். கூடாது.
அப்படி நினைச்சா சரி. கடவுள் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ ஆமா நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா சரி. நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்தால் இறைவன் நமக்கு வாழ்க்கையை நல்லாவாகவே கொடுப்பார். ஆமா உதாரணத்துக்கு ரோட்ல நடந்து போறோம், நடந்து போகும்போது காலைல ஒரு கல் தட்டுச்சுன்னா சரி உடனே அம்மா அப்படிங்கணும், அப்பந்தான் ஆண்டவன் அப்பா அப்படிங்கணும். ஆமா அதை விட்டு செத்தம் அப்படின்னோம்னா என்ன ஆகும்? வாக்கு சனியம் போக்குற மாதிரி செத்தே போவோம் பிறகு. வயிறு வலிக்கினாலும் எம்மா எனக்கு வலிக்கே நான் செத்துருவனோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதனால நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தை வர ஒரு சொல் என்பது பலிக்குமா? அந்த சொல் பலிக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அப்ப கணவன் மனைவி இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா உடம்புக்கு சரி இல்லாம பிள்ளை இல்லாமலே இருந்துச்சான். அப்ப உடம்புக்கு சரி இல்லாம பிள்ளை இல்லாமலே இருக்கும் போது இந்த ஐயா சொன்னாரா, இந்த ஐயா கிட்ட அந்த அம்மா சொல்லுவாங்களா, அந்த அம்மா தினமும் புலம்புவாங்களாம், என்னங்க என்ன கல்யாணம் பண்ணி நீங்க என்ன சுகத்தை கண்டீங்க, பிள்ளையும் இல்ல, நான் செத்தோம்னா உங்களை யாரு பாத்துக்கிடுவா, அதனால இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கங்க, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு காலம் பூரா அந்த அம்மா தினம் 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 அழுது புலம்புமா. கெட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை சிறுபானியா என்னமோ சொன்ன கதையில எலியில் அவுக்கு கேட்டுச்சான் சபையில. 18 வழியும் ஒன்னா போச்சான். அவ எதுக்கு போறா? பாதகாமிக்க. அதான் இப்ப நீ இருக்க இருப்புக்கு உனக்கு இது வேற கேக்கோ. அவன் என்ன தெரிந்தாலும் சாவ போற நாளையே சைஸ் கப்பலு. நீ தான் நினைக்க அப்படி. அப்போ நம்ம தினம் தினம் இந்த ஐயா கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளை பார்க்க இந்த அம்மா மறுபடியும் அப்படியே சொல்லிச்சான். அது வரைக்கும் அந்த அம்மா தினம் தினம் சொல்லும் போது அந்த ஐயா என்ன சொல்லுவார் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாண்டி உன்னை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஐயா மனதில் இருந்த வார்த்தையை வெளிப்படையா சொன்னாராம். அந்த அம்மா அன்னைக்கு ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.